அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் சொல்லியிருக்காருல, இதான் இந்த சீன் அவர் மாதிரி பண்ற மாதிரி பண்ணி பார்த்தேன். தலைவர் இதில் வந்து வேற மாதிரி கத்திருக்காரு, செம்ம வைபு. அவர் கத்துவார்ல, ஆன்னு கத்துவார்ல, அதுக்காக வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது லவ் சீன்ஸ்லாம். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு கேரக்டர்ஸ் எல்லாம். மமிதா பஜியோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. சச்சினோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா தான் இருந்துச்சு. அவர் எப்படி அந்த லவ்வை ஏற்றுக்கிட்டு எப்படி பண்ணாரு, ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி குட். அவர் ஆக்டிங் எப்போவுமே சூப்பர் தான், சரிங்களா? எப்போவுமே ஹிட் மூவி தான் கொடுக்குறாரு. ஸோ இதுவும் ஹிட் மூவி தான். லவ் சீன்ஸே இல்லை ப்ரோ, லவ் ஃபெயிலியர் சீன்ஸ் தான் ப்ரோ இருக்கு. மனசே கஷ்டமா இருக்கு. சரத்குமார் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணி பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அவர் 175 படம் நடிச்சாலும் அவர் இந்த படத்தில் வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கும் இனிமேல் தான். அவரை தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது லவ் சீன்ஸ்லாம். அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நியூ வைப் கிடச்சிது. எல்லாம் இப்போது என்ன ஃபுல்லாக ரொம்ப பழைய மியூசிக் மாதிரி ரீமேக் பண்ணிட்டு எல்லாம் வந்து பழைய சாங்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் காமெடி சூப்பராக இருந்தது. ஒர்க் அவுட் ஆச்சு எல்லா காமெடியும். எமோஷ்னல் சீன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாரு, கனெக்ட் ஆச்சு. படத்தில் ஜென்சிக்கு தான் இந்த படம்லாம் பிடிக்கும். 2K கிட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான். 80s அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் அவ்வளோவா பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு நல்லா இருக்கு படம். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது டிராகன் அண்ட் லவ் டுடே அளவுக்கு படம் இருக்கா? அந்த படம் அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் ஓகே படம் நல்லா இருக்கு. படம் வந்து செம்மையாக இருந்தது. டிராகன் வந்து இப்போ வந்து டிராகன் படம் லவ் டுடேலாம் இருக்காங்களே, அந்த படத்தில் வந்து திரும்பியும் இந்த படமே வந்து அதே கெட்டப் கொண்டு வந்தாலும் லைட்டாக டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மிச்சபடி பிரதீப் வந்து நல்ல படமாக அமையும், நல்லா இருக்கும். ஏன்னா வந்து புது விதமாக டேரக்டர் வேறு, அதனால் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காரு இந்த கான்செப்ட் வந்து நம்ம அந்த மாதிரி ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால ஒரு எப்படி கான்செப்ட்னா, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்போ லவ் இந்த நம்ம கேஸ்ட் பையன் தான் லவ் பண்ணோம், நம்ம கேஸ்ட் பையனை தான் நீ கல்யாணம் பண்ணாலும் சொல்கிறாங்களே, அவங்களுக்குலாம் இந்த படம் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். சரத்குமார் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணி பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அவர் 175 படம் நடிச்சாலும் அவர் இந்த படத்தில் வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கும் இனிமேல் தான். அவரை ஏன்னா செம்மையா பண்ணியிருந்தாரு. அவர் வந்து கேஸ்டுக்கு அவர் தான் வந்து நல்லா மோட்டிவேட்டா சூப்பரா சொல்லியிருப்பாரு. மியூசிக் செம்மையா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கால தான் இந்த படமே நல்லா 2 ஹவர் போர் அடிக்காம போச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டா லேக் வர மாதிரி ஃபீல் பண்ண வரும், திடீர்னு அந்த பீஜம் போட்டு நம்மளை கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதனால இருந்தது படம். அதனால நம்ம கம்பேர்லாம் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணால் இப்போ வந்து நம்மளுக்கே தெரியல, இப்போ வந்து நம்ம வேற ஒரு ஆக்டரையும் வேற ஒரு படத்தையும் நம்ம கம்பேர் பண்ண என்ன ஆகுனா நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அந்த படத்தை, நம்மளுக்கு வந்து இந்த வந்து 100 கோடி அடிக்காது அப்படிலாம் தெரியும். அப்படிலாம் இல்லை, நம்ம திரும்பி அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ போய் பார்த்துட்டு 100 கோடி கொடுக்குமா நம்ம சொல்ல முடியாது, அவங்களே பார்த்துப்பாங்க. சாய் அபங்கர் லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மியூசிக். ஐ நோ தட் தேர் வாஸ் லாட் ஆஃப் ட்ரோலிங் அகேன்ஸ்ட் ஹிம் அண்ட் லைக் நியூ ஆடியோ லான்ச்லாம் கூட நிறைய ட்ரோல் பண்ணாங்க. பட் ஹீஸ் டன் இட். இட்ஸ் ரியலி குட். லைக் மியூசிக் இட் வாஸ் வெரி நைஸ் டு see. படத்துல பிடிச்சது வந்து அவர் எப்படி அந்த லவ்வை ஏத்துக்கிட்டு எப்படி பண்ணாரு, ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி குட். நல்லாவே இருந்துச்சு. அந்த பாரி ஆக்டிங்கும் அவர் நடுவில் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினெட்லி இட்ஸ் a really good film. யா தியேட்டரே என்ஜாய் பண்ணிச்சு சார். ரொம்ப 5க்கு 10 கொடுக்கலாம் சார். நல்லா இருக்கு சார், அது சொல்லவே வேண்டாம். அவர் ஆக்டிங் எப்போவுமே சூப்பர் தான், சரிங்களா? எப்போவுமே ஹிட் மூவி தான் கொடுக்குறாரு. ஸோ இதுவும் ஹிட் மூவி தான். சூப்பர் சாங்ஸ் எல்லாமே சூப்பர். எதையுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. சூப்பராக பண்ணியிருக்கார் சார். 3 BHKக்கு அடுத்து இது ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது. ஃபேமிலியை பார்க்க முடியாது. நல்லா சோஷியல் கண்டென்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. மமிதா பஜியோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. சச்சினோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா தான் இருந்துச்சு. வேற லெவல் பக்காவாக பண்ணிடுறாங்க. படத்தோட கனெக்ட் ஆச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்த்தா இன்னும் கொஞ்சம் சோஷியல் கண்டென்ட் வரும். இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நல்லா நடிச்சிருந்தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு செட் ஆன மாதிரி இருந்துச்சு கேரக்டர்ஸ் எல்லாம். சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 2 சாங்ஸ் வச்சிருக்கலாம். லவ் ஃபெயிலியருக்கான ஒரு சாங் மாதிரி வச்சிருக்கலாம், நல்லா இருந்துச்சு. சரத்குமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் வரலாம், வந்து பார்க்கலாமா. தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். பிரதீப் ப்ரோக்காக மட்டும்தான் படம் பார்க்க வந்தேன். அவர் தான் மெயினாக பக்காவாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்லாம் ஒர்க் அவுட் ஆகல, பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஓரளவுக்கு இதாக கிரிஞ்சாக தான் போயிட்டுருக்கு.
படத்தில் நிறைய லாக் இருக்குது, அது எல்லாமே மேனேஜ் பண்ணி போகிறது பிரதீப் ப்ரோ தான் போகிறாரு. சாங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஒரு சில சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்லோமோ காமிக்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கேஸ்டோட மெசேஜோட ஒரு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தேட்டர் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னா நிறைய இது இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி லாக் இருக்கும். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாங்கள் என்ன நினச்சோன்னா பேர் செட் ஆவாங்க அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் பேர்லாம் எதுவுமே இல்லை. அதில் ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ராங்காக நிறைய பண்ணிட்டாங்க. ஓகே தான், பெட்டர் தான். ஆனால் படம் பார்க்கலாம். ஒரு நல்ல சூப்பராக நல்ல ரோல் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. லவ் சீன்ஸே இல்லை ப்ரோ, லவ் ஃபெயிலியர் சீன்ஸ் தான் ப்ரோ இருக்கு. மனசே கஷ்டமாக இருக்கு ப்ரோ. நானே ஒரு ஏதாச்சும் நல்ல படமாக பார்க்க வரலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் ஓகே தான். பிரதீப் ப்ரோவை என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ அதுதான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியெலாம் இல்லை ப்ரோ. அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் சொல்லியிருக்காருல, இதான் இந்த சீன் அவர் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணி பார்த்தேன். தலைவா இதில் வந்து வேற மாதிரி கத்திருக்காரு. இந்த ஃப்ளேவர் நல்லா வந்திருக்குங்க, செம்ம வைபு. அவர் கத்துவரல, கத்துவரல, அதுக்காக வந்து பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடிப்பாங்க. நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஒரு ஜாய் மூமெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்காக தான் வந்துருவோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஜாலியாக ஹாப்பியாக வந்து படம் பார்த்து சூப்பராக சந்தோஷமா இருக்கு. அவர் சூப்பராக நடிச்சிருக்காங்க, மெச்சூர்டாக நடிச்சிருக்காங்க. 2 பேர் லவ் பண்ணுறாங்க மாதிரி தான் போகுது. அது வந்து மாற்றி வந்து அது உண்மையாக நடந்துக்கிறாங்க. கடைசியில் கதை வந்து வேற மாதிரி இருக்கு. அது வந்து எப்படியோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போயிட்டே இருக்கு. நீங்கள் வந்து படத்தை வந்து பாருங்களேன். நான் கதை சொல்ல முடியாது, கதை சொல்லிட்டு வர மாட்டீங்களா? இதில் எல்லாமே இருக்குங்க, எல்லா எமோஷன்ஸும் காமிச்சிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நம்மளோட இதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அழுகிற சீன்லாம் அழுக வச்சாரு, அதுதான் இட்டு. இதுங்க சூப்பராக இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு, அதை சொல்லக்கூடாதுங்க. சொன்னால் வந்து அது எப்படி கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்க. லாக்லாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக ஒரு இன்டர்வல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃபும் பயங்கரமாக அப்படியே போகுது. இது எப்படி முடிய போதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே தான் போகுது. என்ன ஆகிடுமோ, ஏன்னா வேற மாதிரி சொதப்பிச்சுன்னா கதை ஃப்ளாப்பு. அது வேற மாதிரி முடிச்சிட்டாங்க, பாசிட்டிவாக முடிச்சிட்டாங்க. அதுதான் நல்லா இருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஆல்பம் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் அனிருத் தான் அவரு. ஆமா, அவர் உடம்பு பார்த்தாம அப்படிதான் இருக்கிறாரு. வர்த்துங்க, செம்ம நாலேஜபிள், செம்ம வர்த்து. நம்ம அனிருத் அண்ணன் அப்பலேருந்தே பண்றது வந்து நெக்ஸ்ட் இது பண்ணி எமோஷனலா பண்ணி கிரிஞ்சு. அது வந்து எப்படி சொல்ல, ஜாலியா பண்ணா பண்ணிருக்காரு. அது கிரிஞ்சில ஒரு ஜாலியா வந்திருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, ஓகே தான். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல அந்த அளவுக்கு வந்து படம் வரட்டும். ஏன்னா பெரிய ஹீரோக்கள் படம் தான் மோஸ்ட்லி தீபாவளிக்கு வரும். அதாங்க நேற்று எங்கள் அண்ணன் வந்து ட்வீட் போட்டாருங்க. எஸ்டிஆர் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா படத்தை வந்து பாருங்க, எந்த படத்தோட யாரையும் கம்பேர் பண்ண வேணா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைசன் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு தெரியும். நானும் ட்ரைலர் பார்த்தேன். பட் இது வந்து எனக்கு டியூட் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணாத இதுக்கு வந்தேன். ஸோ டீசலும் வந்திருக்கு. ஸோ எல்லா படத்தையும் பாருங்க. ஸோ எதோட கம்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லாமே இந்த தீபாவளி ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவோமே. ஆனால் டியூட் வந்து செம்ம வைபாக இருக்குது.